சாம்பிள் எடுத்துட்டேன். சரி வராது இப்போ சிரிச்சே. ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ராஜு மட்டன். இன்னைக்கு வந்து ஃப்ரெண்ட் பார்த்து பர்த்டே ஸ்பெஷலாக அவளுக்கு பிடிச்ச மஷ்ரூம் அண்ட் பன்னீர் பிரியாணி அண்ட் அவளோட ஃபேவரட் கார்ன் ஃப்ரை, பேபி கார்ன் ஃப்ரை. ஒரு பாயாசம் செய்ய போகிறேன். ஒரே எடுக்கலாச்சு. இதில் வந்து மசாலா போட்டு வச்சுருக்கேன், இதை அரைச்சிக்கணும். பன்னீர் கட் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து கம்மியாக ஊற்றி வச்சுக்கணும். பெருசு பெருசாகவே போடணும். இதை அரைச்சிக்கலாம். அது லேட்டாக முடியாது, நேற்று மாதிரி சதுரப்படு. அது சூடாக இருந்துச்சு, நிறைய குவான்டிட்டி இருந்துச்சு, அதனால தான் அரைச்ச பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, புதினா, அப்புறமா அந்த ஸ்பைசஸ் இதெல்லாம் சேர்த்துருங்க. தண்ணி 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 ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். அரிசி வந்து 3 அளவுக்கு அரிசி எடுத்து வச்சிருக்கேன். அதில் வந்து பன்னீர் சேர்க்கணும். எனக்கு பாத்திரம் சரியாக செட் ஆகல. பெரிய குக்கர் வாங்கலாம். பெரிய குக்கர் வாங்கிறதுக்கு பதில் பிரியாணி பாட்டு வாங்கிக்கலாம். பெருசு வாங்கலாம், எப்பவும் யூஸ் பண்ண மாட்டோம்ல, அடி பிடிச்சிருக்கு. மிக்ஸ் பண்ணி ஒன்றா சிம்மில் வைக்கிறேன். இது இல்லை ரெடில்ஸில். ரெடில்ஸ் கிடையாது, இந்த புதூர் கிட்ட. புதூர் கிட்ட அப்படியா? மிளகாத்தூள் போட்டுருக்கேன் கொஞ்சமா. நீங்கள் வந்து பாயசத்துக்கு ஜவ்வரிசி போட்டு வச்சுக்கோங்க. இது கண்ணாடி மாதிரி குட்டி குட்டி ஜவ்வரிசி. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், பாயசம் சூப்பராக இருக்குது. நான் இப்போ தான் லாஸ்ட்டாக தான் ட்ரை பண்ணேன், நல்லா இருந்துச்சு. கார்த்திகை தீபம் தானே. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி உப்பு போட்டுருங்க. இப்போ உப்பு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுருங்க. நான் ஆல்ரெடி 3 டம்ளர் ஊற்றிருக்கேன். 3 டம்ளர் அரிசி இதே டம்ளரில் தான் போட்டிருக்கேன். 4 5 6 3 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். அது அடி பிடிச்சதுல எப்படி இருக்குது கலர்.
பேபி கார்ன் ஃப்ரை வந்து ஒரு பேட்ச் எடுத்தாச்சு, இன்னொரு பேட்ச் வந்துட்டுருக்கு. கரண்டி இதில் விட்டா வேகாது. அப்பா பால் வந்து இல்லை, அதனால இருந்த பால் ஊற்றிட்டு நிறுத்தியிருக்கேன். பால் வாங்கிட்டு ஊற்றணும். இது வந்து நல்லா கிறிஸ்பியாக வந்துருக்கு. உங்களோட தண்ணி கொஞ்சம் போட்டு பசஞ்சேன். இதை மட்டுமே கொஞ்சம் சாப்பாடு சாப்பிடுறேன். ஆமாம், கொஞ்சம் எடுத்துருங்க. இருக்குமா? வீட்டுக்கு வந்தவொடனே கூட கொடுத்து இருக்குமா? இது வாங்கினா 2 பேக்கெட் வாங்குங்கிறேன், இன்னும் வாங்காதங்கிற. இந்த 2 பேட்ச் வந்து யாருக்குமே பத்த மாட்டேங்குது. மேலே கொடுக்குறதா, நம்ம சாப்பிட்றதா, பசங்களுக்கு கொடுக்குறதா வெயிட்டிங். அடி பிடிச்சிடும், சாப்பாடு வேகாது. இல்லை ஹலோ, டிஃபன் பாக்ஸ் கட்டி கொடுத்தாமிச்சாச்சு. ஜானுவே வீட்டுக்கு வந்துட்டா. இது வந்து ஆனியன் ரைத்தா. இது வந்து குக்கும்பர் போட்டிருக்கேன், கொஞ்சமாக ஆனியன் போட்டிருக்கேன். பால் இப்போ தான் வாங்கிட்டு வந்தாங்க, ஊற்றி வச்சுருக்கேன். காயுது. என்ன வித்தியாசம்னா, இதுக்கு வந்து சக்கரை அப்படியே போடாமல் கேரமலைஸ் பண்ணி போட போகிறேன். அது ஒன்று தான் வித்தியாசம். இந்த சாரை பருப்பு சொல்லுவாங்களே, அது காலி ஆயிடுச்சு. அது வாங்கணும்னு நினச்சேன், காஸ்ட்லியாக இருக்குது. அது போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கு. இப்போ வந்து கேரமலைஸ் சாப்பாடு ஊட்டிட்டு வந்து தான் பண்ண போகிறேன். ஜானும் வந்துட்டாங்க. ஸோ இதில் எனக்கு பாத்திரம் இல்லாமல் எனக்கு சொதப்புது. சீக்கிரம் ஃபுல்லாக கேப் இல்லாமல் இருக்கிறதால சாப்பாடு இந்த மாதிரி வருது எனக்கு. அதையும் நான் இப்போ தான் கண்டுபிடிச்சேன். ஜானுக்கு சாப்பாடு வச்சுக்கிறேன். இது வந்து பால் கரையணும். கான் வச்சிருக்கேன். கான் பாருப்பா. இது ஜானுக்கு நான் எடுத்து வச்சது. பாயசம் தயிர் கொஞ்சம் போட்டுக்கிறேன், காரமாக இருந்துச்சுன்னா. தயிர் வெறும் தயிர் ஒன்றும் பண்ணாது. இதில் வந்து உப்பு போடணும். பரவாயில்லப்பா, இது காரம் மாதிரி இருக்கு கொஞ்சம். சரி, உப்பு போட்டுக்கிறேன். லெமன் போட்டியா? போட்டேன், 1/2 லெமன் போட்டேன். அந்த வண்டி இத்து போனாங்க ஃப்ரூட்ஸ் அமேசான் பார்த்தேன். சுகர் வந்து தண்ணி ஊற்றாமல் கேரமலைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஆஃப் பண்ணிட்டேன். இதில் வந்து பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பாயசமே அப்படியே ஊற்றுறேன். லாஸ்ட்டாக என்ன பண்ணேன், அப்படியே தூக்கி இதில் ஊற்றிட்டுனா கட்டி கட்டி ஆகிடுச்சு. அவ்வளோதான். அப்படியே தூக்கி இதில் ஊற்றிக்கலாம். மிக்ஸ் ஆகல. ஆக்சுவலி சாப்பாடு போட்டேன்.
கேட்டுக்கணும். ஃபோன் பண்ணுறேன்னா 1/2 kg தான் போட்டா. போதும். ம். லாஸ்ட்டாகவும் அது தானே போட்டாங்க. அதுதான் 1 kg. போதும். இது வந்து ஆனியன் பச்சடி, இது வந்து குக்கும்பர் வித் ஆனியன். சாப்பாடு வந்து இந்த குக்கர் பத்த மாட்டேங்குது. அவ்வளோதான். பாயசம், சரி, பிரியாணி கொஞ்சம் அடி பிடிச்சி போயிருக்கு, சுமாராக தான் இருக்குது. பாத்திரம் தகுந்த மாதிரி வாங்கினதான், இல்லைன்னா ஃபுல்லாக எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோதான் செய்ய முடியும். இந்த வீடியோ இதோட முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.